நண்பா, இந்த ஒரு வீடியோவில் பொறுமையாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துள்ள முக்கியமான முடிவு. கண்டிப்பாக இதற்கு பிறகு நல்ல ஒரு செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தளபதி விஜய் சார் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சற்று முன் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஓகேன்பா, தொடர்ந்து 1 by 1 டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது எதிர்த்தரப்பில் இருந்து தொடர்ந்து தாவேகா கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்று நீலாங்கரையில் இருக்கும் தனது இல்லத்தில் சட்ட நிர்வாகிகளுடன் தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டாராம். இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாக முடிவு எடுத்திருக்காங்களாம். குறிப்பாக சிபிஐ விசாரணை மற்றும் புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் ஆகியோரை மீட்க உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக உச்ச நீதிமன்றத்தை விஜய் சார் நாடலாம் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதன் பிறகு யாரும் எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாம் நடைபெற அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே அன்பா, 2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு, ஸோ யார் சிஎம் ஆக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.